அழகர்கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தினை காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்த முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொளி காட்சி மூலம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றான அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாசௌ சங்கீதா ஆகியோர் பக்தர்களுக்கு அன்னதான உணவு பரிமாறி பக்தர்களுடன் உணவருந்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்துசமய அறநிலையத்துறை மதுரை இணை ஆணையர் செல்லத்துறை, திருக்கோவில் அறங்காவலர்கள் பாண்டியராஜன், செந்தில்குமார், மீனாட்சி, அறங்காவலர் பிரதிநிதி நல்லதம்பி, மாவட்ட கவுன்சிலர் நேரு பாண்டியன், சேர்மன்கள் குமரன், முகமது யாசின், திமுக ஒன்றிய கழகச் செயலாளர்கள் ராஜராஜன், பாலகிருஷ்ணன், பழனி, கார்த்திகேயன், அவலையப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தீபா தங்கம், ஒன்றிய கவுன்சிலர் மலைச்சாமி, கிடாரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமலதா மதிவாணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வராஜ், அப்பாஸ், மேலூர் தாசில்தார் செந்தாமரை, பொருளாளர் முத்து பொருள், திமுக நிர்வாகிகள் தற்காகுடி சரவணன், இளஞ்செழியன், துரை புகழேந்தி, சந்திரன், திருக்கோவில் கண்காணிப்பாளர்கள் பிரதீபா, பாலமுருகன், அருட்செல்வம், திமுக கட்சி பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், திருக்கோவில் பணியாளர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மார்கழி மாதத்தில் சிஎம் அன்னதான திட்டத்தை துவங்கி வச்சிருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனத்தோட நாள் முழுவதும் சாப்பிட போகிற திட்டம் எப்படி? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதை செய்தாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக செய்வார்கள். இப்போது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மக்களுக்கு இன்றைக்கி எந்த அளவிற்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் குடமுழுக்குப்படியை அந்த துணைநிலை அமைச்சர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய ஆன்மீக மக்களுடைய கோரிக்கை ஏற்று நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக ஒதுக்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக எல்லா கோயிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய திட்டங்களைத்தான் சிறப்பாக செய்வார். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.